ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஆக்சுவலாக ஒரு வகையில் ஹாப்பி, ஒரு வகையில் வந்து ஒரு சோகமான எண்டிங் தான் சொல்லி ஆகணும். எலிமினேட்டரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா குவாலிஃபயர் ஒன்றுனா கூட உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் இருக்குது, செகண்ட் சான்ஸு. பட் எலிமினேட்டரை பொறுத்த வரைக்கும் டாப் ஒரு நாக் அவுட் மாதிரி தான், அவுட் ஆனால் வெளியே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்கீம். ஸோ ஓகே, இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா RRR vs RCB கிடையே மேட்ச் நடந்தது. RCB எங்கே தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க தப்பு பெருசாக பண்ணலை. அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு 20 ரன் ஷார்ட்டேஜ். மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு ஒரு கரெக்டாக என்ன சொல்கிறது, போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட விராட் கோலியோட முகத்தில் வந்து ஒரு சின்ன சோகம் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு 20 ரன் ஷார்ட்டேஜ் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மேட்ச் வந்து 19 ஓவர் இழுத்துட்டு போச்சு. பட் கடைசியாக வந்து ஒரு 4 பால் அப்படின்ற ஒரு கணக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன் இருந்திருந்தா மைட் பி RCB ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ அந்த 17 வருஷ கனவு மறுபடியும் கண்டினியூ ஆகுது. ஸோ ஈசலா கப்பு நம்மதே வந்து இப்போதைக்கு கிடையாது RCBக்கு. பட் தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நேற்று விட்டாங்க அப்படின்னா, அவங்க பெருசாக மிஸ்டேக் பண்ணது அப்படின்னு சொல்லணும்னா, எண்டில் மறுபடியும் சஞ்சு சாம்சன் ஏன் சகலை கொண்டு வந்தார். நம்ம வந்து ரமேஷ் சார் இன்டர்வியூ ஒன்று சொல்லியிருந்திருப்பார். சகலை ஏன் வந்து சஞ்சு சாம்சன் டெத்தில் யூஸ் பண்ணுறாரு, 16வது 17வது ஓவரில் யூஸ் பண்ணுறாரு. அஸ்வினை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அஸ்வின் வந்து ஒரு எப்படி சொல்ற, ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு டிஃபெண்டிங் பவுலர். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து மேக்ஸிமம் அட்டாக் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து கொஞ்சம் ரேராக யோசிப்பாங்க. ஏன்னா அவர் எங்கிட்டு போட போறாரு, ஏன்னா அவர் ஸ்பின் மெஜிஷியன், அங்கிட்டு சொல்லி இங்கிட்டு போடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். யூசி சகலை பொறுத்த வரைக்கும் கூகுளி ட்ரிஃப்ட் ஒரு லெக் பிரேக், அவ்வளோதான். வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் யூசி சகலா அஸ்வின் பார்த்தா ஆஷனா தான். அப்படி இருக்க போகும்போது யூசி சகலை வந்து நீங்கள் 16வது ஓவர் 15வது ஓவருக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வரதுன்றது கொஞ்சம் ஒரு மட்டமான ஐடியான்னு தான் எனக்கு தோணுது. பட் அது பார்க்குற உங்களுக்கு எப்படி இருந்ததில்ல, அது கீழே சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையுமே தாண்டி வந்து நேற்று மேட்ச்சில் வந்து SSC ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் வந்து முழுக்க வேற லெவலில் இருந்துன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு வேற டிமென்ஷன் ஆஃப் SSC ஜெய்ஸ்வால். பட் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் எனக்கு பார்த்த மாதிரி இருந்தது. நாட் அ பால், இட்ஸ் ஆல் அபவுட் த பேட்டிங் டெக்னிக் அண்ட் இன்டென்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு தரமான ஒரு கிரவுண்டட் ஷாட் நிறையா பார்த்தோம். மேக்ஸிமம் வந்து இதுக்கு முன்னாடி ஆடின எல்லா இன்னிங்ஸுமே வந்து அப்பிஷாக தான் எல்லாமே அடிச்சார். நம்ம கூட ஒரு 2-3 ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்தோம், SSC ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகிறாரோ, இன்னும் ரொம்ப இழுத்தடிக்க பார்க்குறாரோ அப்படின்னு. அந்த இன்டென்ட் காமிக்கிறது ஓகே, பட் ரொம்ப அப்பிஷாக போகிற மாதிரி இருக்குது. அவரோட கிரவுண்டட் ஷாட்ஸையும் நம்ம பார்க்கலாம். பட் நேற்று மேட்ச்சில் வந்து அதை பார்த்தோம். பட் ஆனால் வந்து அது எல்லாத்தையுமே தாண்டி நேற்று RCB பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேப் டு பிளஸி ஒரு விஷயம் கரெக்டாக கெஸ் பண்ணார், பால் டர்ன் ஆகலை. அதனால் வந்து கரண் சர்மாவையும் ஸ்வப்னில் சிங்கையுமே வந்து 2 ஓவரோட முடிச்சுக்கிட்டாரு. பட் கேம் கிரீனுக்கு ஒரு நல்ல லீடு கொடுத்து கொண்டு போய் எடுத்ததுனால கேம் கிரீனை முழுக்க 4 ஓவர் யூஸ் பண்ணின்ற ஒரு தாட்டுக்கு போயிட்டு மேக்ஸியை வந்து யூஸ் பண்ணலை. ஒரு கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் மேக்ஸில் 4 ஓவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. கேம் கிரீனு ஒரு 3 ஓவர் 4 ஓவர் முடிச்சுட்டு கரண் சர்மாவுக்கும் ஸ்வப்னில் சிங்க்கு வந்து ஓவர் முடிச்சுக்காம வச்சிருப்பாரு, அது சிவம் துபேவால. பட் நேற்று மேட்ச் வந்து பிச்சு டர்ன் ஆகலை. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங்க்கு 2 ஓவர், கரண் சர்மாவுக்கு 2 ஓவர். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக், அதுக்கப்புறம் வந்து ஷும்ரான் ஹெட்மயர் 2 பேரோட ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப். அவங்களோட க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் தான் நேற்று மேட்சை வந்து ஒரு வின்னிங் பொசிஷனுக்கே கொண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் RCBயை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மனுஷன் அவர் என்னதாயா பண்ணாரு, சீரியஸாக வந்து ஒரு அன்லக்கி மேன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லலாங்க. டீம் இந்தியா அப்புறம் டீம் பெங்களூரு, இந்த 2 டீமுக்கு தான் அந்த மனுஷன் ஆடுறாரு. அவர் என்னதான் பண்ணலாம் அந்த டீமுக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் 500 ரன்கள் மேலே குவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அதே அகமதாபாத் கிரவுண்டு 2016 வந்து 900 ரன்கள் மேலே அடித்த விராட் கோலி அதை வந்து ஃபைனலில் போய் தோத்தாங்க. இந்த தடவை வந்து 700 ரன்களுக்கு மேலே அடித்த விராட் கோலி இந்த தடவை எலிமினேட்டரில் தோக்குறாங்க. அந்த டீமில் ஒட்டுமொத்தம் அந்த ஓட்டை எங்கே இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மனுஷன் ஒரு ஆளாண்டு ஒவ்வொரு வருஷமும் போராடிட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்த மேனேஜ்மெண்ட்டுமே வந்து ஒரு பாவுண்டு அப்படின்ற மாதிரி யாருக்கும் தோணலைன்னு தெரியல. இது வந்து என்னோட விராட் கோலி ஃபேனாக வந்து நான் வந்து இங்கே பேசலை. ஆக்சுவலாக வந்து ஒரு ரிவ்யூவராக தான் சொல்கிறேன். அந்த மனுஷன் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தாலும் சரி, பாவண்டா அவருக்கு ஒரு கப்பாவது கொடுத்துருங்க தயவு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹோப் ஃபார் த பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்ட் கப்பில் எப்படியாவது ரோஹித் சர்மா தலைமையிலையும் விராட் கோலிக்கு வந்து எப்படியாவது தயவு செஞ்சு கப் அடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் வேண்ட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு டூர்னமெண்ட்லேயும் மனுஷன் சரமாக ரன் அடிக்கிறாரு, ஆனால் ஒட்டுமொத்தமாக டீம் நாக் அவுட் ஆகி வருது. அதுதான் எப்படின்னே தெரியல சீரியஸாக. அது வந்து லிட்டரலி கான்ட் பிலீவ் அப்படின்ற சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு சைடு இருந்தாலும் பெங்களூர் டீம் வந்து நேற்று பண்ண தவறுகள்ன்றது ரொம்ப கம்மி. அவங்க பண்ண ஒரே ஒரு தவறு 20 ரன்கள். அதில் முக்கியமாக ரஜத் பட்டிதார் விக்கெட், கேமரான் கிரீன் விக்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாம்ரோர் விக்கெட்.
இவங்க 2 பேருமே எக்ஸ்ட்ராவா ஒரு 10 ரன் 20 ரன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா வழக்கமா இப்படி வச்சுப்போமே, ரஜத் பட்டியார் வந்து ஒரு 50 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிருந்து, கேம் கிரீன் ஒரு 40 ரன் அடிச்சு நம்ம லாம்ரோ அவர் ஒரு 40 ரன்கள் அடிச்சிருந்தாங்கன்னா சாலிடா 230 ரன்களுக்கு மேல வந்திருக்கும். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 30 ரன்கள் போஸ்ட் டோட்டல் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ரியான் பராகும் அதுக்கப்புறம் துருவ் ஜுரேலும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைக்க பார்த்தாங்க. ஜூரேல் வந்து அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் சிம்ரன் ஹெட்மயர் வந்தாரு. ரியான் பராகுமே வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையில சிராஜ் விக்கெட் எடுத்தாப்ல. அதுக்கப்புறம் ரோமன் பவுல் வந்தாரு. ரோமன் பவுல் இருக்கும்போதே வந்து ஒரு ரன்ன பால் தான் இருந்தது, 16க்கு 16 தான் இருந்தது. மைட் பி மேபி ஒரு 30 ரன்கள் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 வந்து ரோமன் பவுலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் கூட வந்து ஒரு ரன்ல வின் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். ஆர்ஆர் ஒரு ரன்ல தோத்தாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அதே மாதிரி மேஜிக் நடந்திருக்குமோன்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, இட்ஸ் ஆல் இன் அ கேம், ஒன் பேட் டே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆர்சிபிக்கு. பட் கடந்த 16-17 வருஷமா வந்து மறுபடியும் பேட் டே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. இதை வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படின்றது சுத்தமாக தெரியல. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க வந்து 2-3 விஷயங்களை வந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போயிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் குவாலிஃபயர் விராட் ஆர்சிபிக்குன்னு ஒரு தனியாக வீடியோவில் போட்டிருந்தோம். நெவர் சேஸ் இம்பாசிபிள் ஃபீட் ஆர்சிபி பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து முழுக்க முழுக்க உண்மை. ஆர்சிபி பாய்ஸை வந்து உண்மையிலே வந்து ஒரு விஷயம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 1% சான்ஸ் விராட் கோலி சொன்னக்கூட 1% சான்ஸ் இருந்தாலும் அதை முழுக்க முழுக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க. பட் எலிமினேட்டர் வரைக்கும் தான் அவங்களால போக முடிஞ்சது, அதுக்கப்புறம் போக முடியல. இருந்தாலுமே வந்து இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ டிகே அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக வந்து டிகேவை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறோம்னா ஒரு ஐபிஎல் ஜாம்போவான்னு சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் கமெண்ட்ரி பேனலில் அவர் அதிகமாக பார்க்கலாம், பட் நாட் ஆன் த ஃபீல்ட் அப்படின்றது ஒரு சின்ன சோகமான விஷயம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு குட்டி வருத்தம் தான். இதுக்கப்புறம் பெங்களூரு அடுத்த மெகா ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விக்கெட் கீப்பரை தேடி ஆகணும். அப்படி இல்லாட்டி அனுஜ் ராவத் மாதிரி ஒரு யங்ஸ்டரை வந்து க்ரூம் பண்ணணும். பட் அதுக்கு வந்து அவங்க ரீட்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம்லாம் அப்படி இல்லாட்டி அவங்க திருப்பி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எக்கச்சக்கமான ஒரு வழிகள் இருக்குது. இதெல்லாம் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது போக வந்து ரீட்டைன் பண்ண போகிற அந்த 5 பிளேயர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி மெகா ஆக்ஷனில் அவங்க யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். லாஸ்ட் ஐபிஎல் சீசன் மாதிரியே ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரியே வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் மீடியமாக ஆவரேஜாக இருக்கிற பிளேயர்ஸ்லாம் எடுக்காமல் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற ஒரு லிமிட்டட் ஓவர்ஸ்லாம் தரமான பிளேயர்ஸ்லாம் வந்து இறக்கி விட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அடுத்த வருஷம் கப்படிக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. பட் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி ஒரு அந்த ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன் குவாலிஃபயர் 1ல் கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும். அதில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க கிரிக்கெட் ஒழுங்காக பாட்டு வாடான்னு. கிரிக்கெட் பார்த்ததுனால தான் சார் சொல்கிறேன். டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஸ்விங் பவுலிங்க்கும் வந்து செட்டே ஆகாது. அர்ஷதீப் கிட்ட அவுட் ஆனாரு, மிச்சில் ஸ்டார்க் கிட்ட அவுட் ஆனாரு. ஸோ 2 பேருமே தொடர்ந்து அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்வப்னில் சிங் வந்து அவே பால் போட்டு தான் விக்கெட் எடுத்தாரு அந்த பாயிண்ட் சைடில். இது எல்லாத்தையுமே வச்சு சொல்கிறேன். டிராவிஸ் ஹெட்டுக்கும் ட்ரெண்ட் போல்ட்டுக்குமே வந்து ஆல்ரெடி ஒரு 3 தடவை 4 தடவை விக்கெட் எடுத்திருக்காப்ல இன்டர்நேஷனல் லெவலில். இட்ஸ் நாட் இன் T20. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த மென்ஸ் ஒயிட் பால் டோர்னமெண்ட்லேயே வந்து 4 தடவை விக்கெட் எடுத்திருக்காரு ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ டிராவிஸ் ஹெட்டுக்கும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் ஒரு நல்ல கிளாஷ் இருக்கும். ஆவேஸ் கான் எப்படி அடிக்க போகிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட் இந்த போன மேட்ச் வந்து எப்படி தரமாக சம்பவம் பண்ணாரோ எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி ஆகணுன்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. பார்க்கலாம். சஞ்சு சேட்டாக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அடுத்து குவாலிஃபயர் 2 போகிறாரு. அதை முடிச்சு ஜெயிச்சு ஃபைனல் போவாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். பட் இருந்தாலும் ஆர்சிபி பாய்ஸுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஃபைட்டிங் பாய்னு நிரூபிச்சிட்டாங்க. பார்ப்போம் அடுத்த வருஷம் ஈசலா கப் நம்மதே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரு டீமோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பெங்களூரு பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. 1% சான்ஸ் இருந்தாலும் நீங்கள் முடிச்சு காட்டணும் அப்படின்றத. ஒட்டுமொத்த டீம் எஃபர்ட்டையும் எடுத்து பார்த்தோம்னா ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா கோலிக்கு கொடுக்கலாம் 9, ஃபேப் டூ பிளஸிக்கு 8 இல்லை 7 கொடுக்கலாம், சிராஜுக்கு 6.5 கொடுக்கலாம், மேக்ஸிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில 10க்கு 1 2 அப்படின்ற மாதிரி கணக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கன்னு சொல்லி பாயிண்ட்டுகள்லாம் பிரித்து கொடுக்குறத பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் வந்து அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி இது பண்ணுறாங்கன்றதான் மேட்ரு இருக்குது. பார்க்கலாம் அடுத்த ஆர்சிபி எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஆர்சிபி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். வேற வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.